ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நாடே போய் நடுங்கி போயிருக்கு, இப்படிதான் சொல்லணுங்க. ஏப்ரல் 22 சரியாக 3 மணிக்கு பகல்கம் என்ற ஒரு இடத்துல சந்தோஷமா தங்களுடைய நேரத்தை செலவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பல ஆசைகளோட கனவுகளோட அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட சூழ்ந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த 26 பேர் மேலேயும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள். அதாவது தீவிரவாதிகள் டூரிஸ்ட், அங்க இருக்கிற டூரிஸ்ட்களை சுடுறாங்க. இது எப்பாற்பட்ட ஒரு துயர சம்பவம்ன்றது யாராலுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலை தான் அங்க நடந்துச்சு. தீவிரவாதிகள் எதுக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலேயே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது இப்போ நடந்த விஷயம் மட்டும் இல்லைங்க. சரியாக 2014 இருந்து இன்று இந்த வருடம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா இப்ப சொல்ல போறேன். 2014 உரி தாக்குதல் டிசம்பர் 5ஆம் தேதி 11 பேர் கொல்லப்படுறாங்க. 2016 பதான்கோட் விமானப்படை தளத்துல ஜனவரி 2ஆம் தேதி 7 பேர் கொல்லப்படுறாங்க. 2016 உரி தாக்குதல், அதாவது அதே வருஷத்துல செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி 19 பேர் கொல்லப்படுறாங்க. 2017 அமர்நாத் யாத்திரை தாக்குதல் ஜூலை 10ஆம் தேதி 7 பேர் கொல்லப்படுறாங்க. 2019 புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி 14 41 பேர் கொல்லப்படுறாங்க. 2024 ரியாசி யாத்திரை தாக்குதல் ஜூன் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா 10 பேர் கொல்லப்படுறாங்க. அதே போலதாங்க நேத்து இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நீங்க சராசரியா நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். from 2014 to 2025 இது என்னடா அது தொடர்ந்து இந்த இடத்துல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற லஷ்கர்-இ தீபா என்ற தீவிரவாதிகள் அமைப்பு, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க 84,000 பேர் குடியமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டளை இடுறாங்க. இல்லைன்னா நாங்க இப்படிதான் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இதை தனி நாடா மாத்துங்க காஷ்மீரை, இல்லைன்னா எங்களை பாகிஸ்தான் கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா அதெல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2019 முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க யாருமே இடமும் வாங்க முடியாது. அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாது, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு. 2019 அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா யாரோனா இடம் வாங்கலாம். அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாருமே போகக்கூடிய இடமா மாறிச்சு. இன்னைக்கு அதாவது முந்தானேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல, அதாவது எல்லாருமே சந்தோஷமா போயிட்டு வருவாங்க, சுற்றுலா தலமாகவே மாறிச்சு. ஆக்சுவலா பகல்கம் என்ற இடம் பாத்தீங்கன்னா அது ஒரு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அங்கதான் கிரிக்கெட் பேட் செய்யக்கூடிய இடமாவும் இருக்கும். அதாவது கிரிக்கெட் பேட் செய்ய முக்கியமான ஒரு தலமாகவும் இருக்கு. அங்க புட்கள் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை பசையில் இருக்கும், ஒரு சூப்பரான இடமாகவும் கருதப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அங்க மக்கள் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இது கண்டிப்பா மத்திய அரசாங்கம் இதை ஏத்துக்கிட்டே ஆகணும். எதுக்காக அதை அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள், அதாவது உள்துறை அமைச்சர் அவர்கள் போறாங்க அந்த இடத்துக்கு, போயிட்டு பாதுகாப்பு எப்படிலாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. 2 வாரத்துல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அது யாரு ஏத்துக்கணும்? அவங்க ஏத்துக்கணும். கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்ல போறாங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு. இந்த பிரச்சனையை சீக்கிரமாவே முடிவுக்கு வரணும். ஏன்னா இதை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லலாம், கேவலமான ஒரு அரசியல் பண்றவங்க இந்த தாக்குதலை வச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்னமோ நேர்ல போய் பார்த்த மாதிரி அங்க இருக்கிற தீவிரவாதிகள் அந்த 26 பேரையும் நீங்க யாரு, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க, நீங்க உள்ளாடைய கைடி செக் பண்ணி நீங்க முஸ்லீம் இல்லைன்னா இந்துக்களா கொலை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இந்துக்களை மட்டும் கொலை பண்றார்கள், முஸ்லீமை சார்ந்தவர்கள் விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனத்திற்கு நான் சொல்றேன், அங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அவங்க தீவிரவாதிகள் அட்டாக் பண்றாங்கன்னா இதுதான் காரணம். ஆனா
இதை வச்சு ஒரு கேவலமான ஒரு மத அரசியல் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா தயவு செய்து இது வேண்டாம். இந்த சமயத்துல இது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இது விஷயமா ஒரு கண்ணை தெரிவிச்சிருக்காரு. அது போக புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கூடுதல் ஆட்சியர் அப்துல் ரசூல் அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க நியமிச்சிருக்காங்க. அவர் போய் நேரடியா போய் விசிட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மெடிக்கல் ஹெல்ப்லைன் எல்லாமே வந்து கொடுக்கறதாவும் வந்து தமிழ்நாடு அரசு சைட்ல இருந்து சொல்லியிருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட தமிழர்கள், அதாவது 3 தமிழர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டாக்டர் பரமேஸ்வரன், இரண்டாவது வந்து பாலச்சந்தர், மூன்றாவது வந்து சந்துரு. என்ற 3 பேர் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்து சொல்ல வருது. ஸோ மொத்தம் வந்து 26 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா கூடுதல் தகவலுக்காக நான் சொல்றேன். நான் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கணவனை இறந்த மனைவி அவர்கள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு தகவல் எல்லாம் பரப்புறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து இதுல வந்து முஸ்லீம்களை மட்டும் வந்து விட்டுறாங்க, இந்துக்களை வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு 3 காஷ்மீரை சார்ந்த நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க, நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு பயப்படாதீங்க, நாங்க பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போனாங்களாம். கூட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தை பிஸ்மில்லா பிஸ்மில்லான்ற ஒரு 3 வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள வந்து கூட்டு போயிருக்காங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க நான் இந்துவா இருந்தாலும் அவங்கள வந்து நான் என்னுடைய சகோதரர்களாக கருதப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குடும்ப பெண் வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி வந்து மத அரசியலை வந்து பரப்பிட்டு இருக்கீங்க, ஏன் ஒரு மதத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை கொண்டு பண்றீங்க, உங்களோட கண்ணோட்டம் என்ன, முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா தீவிரவாதியா நீங்க சித்தரிக்க பாக்குறீங்களா அப்படின்றதான் கேள்வி எழுப்புது. ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வருது? காஷ்மீர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக வந்து அவங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்க என்ன வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி பரவுது? இது உடனடியாக பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல இருந்து கண்டிப்பா வந்து இது உத்தரவு தரணும். இதன் மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது சமூக வலைதளத்துல இந்த மாதிரி தவறான தகவல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கண்டிப்பா வந்து தப்ப ஒத்துக்கணும். இது வந்து கண்டிப்பா வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் சொல்லப்படுது. இந்த சம்பவத்தை வந்து கண்டனம் தெரிவிச்சு உள்ளூர் மக்கள், அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த மக்களும் பாத்தீங்கன்னா கண்டன அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. We want justice. We want justice. We want justice. सारे जहां से अच्छा सारे जहां से अच्छा ஏன்னா வந்து யாருமே இது ஏத்துக்கவே முடியாதுங்க. இது எப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது சுற்றுலா தலம், அதாவது பாதுகாப்பா இருக்கிற வேண்டிய ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும் போது வந்து யார் தான் சும்மா இருப்பா? ஏன்னா அங்க இருக்கிற பொதுமக்களும் வந்து இது கண்டிப்பா வந்து முன் வந்துக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இறந்தவர்களுக்கு 10 லட்சமும், அதாவது காயம்பட்டவர்களுக்கு 2 லட்சமும், லேசான காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சமும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மேல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்தவித அசம்பாவிதம் நடக்கவே கூடாது, யாரையும் கொல்லவே படக்கூடாதுன்றத வந்து இது வந்து ஒன்றிய அரசு கண்டிப்பா வந்து முன் வந்து கண்டிப்பா வந்து இது ப்ரொடெக்ஷன், பலமான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து யோசிச்சாலே வந்து நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஓப்பனா சொல்றேன், நானும் வந்து இந்த வருஷம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா வந்து ரொம்ப பீதி தான் கலப்புது. ஏன்னா போன வருஷமே போக வேண்டியது கேன்சல் ஆகிட்டு இந்த வருஷம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் போச்சு. கூடுதல் கவனத்திற்கு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த வந்து தாக்குதலில் வந்து யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா, அதாவது 3 பேரை வந்து ஃபோட்டோ வந்து வந்திருக்கு. அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியன் ஆர்மி. விரைவில் பார்த்தோன்னா யாரெல்லாம் சுட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து களை எடுக்கப்படுவார்கள்ன்றது தெளிவாக தெரியுது.